இன்னைக்கு மார்ச் 6 ஃபேமஸ் இட்டாலியன் சிற்பி மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மைக்கேலாஞ்சலோ சிமோனி அவர்களோட பர்த்டே. இட்டாலியில 1475ல பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்காரு. தேவாலயங்களில் இருக்கும் ஓவியங்களை பார்த்து வரையறாரு. தென் இவருக்கு ஓவியர்கள் மற்றும் சிற்பிகளோட இருக்கதான் ஆசைப்பட்டிருக்காரு. சிறிது காலம் அரசு பாடசாலையில சேர்ந்து கல்வி கத்துக்கிறாரு. அங்க நிறைய பிரபலங்களோட அறிமுகம் கிடைக்குது. அவங்க கிட்ட இருந்து கலைகளை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட 21 வயசுல ரோம் நாட்டுக்கு போறாரு. ரொமானியா கடவுள் பாக்கசின் சிலையையும் வடிவமைக்கிறாரு. 24 வயசுல இவர் வடிவமைச்ச பியாட்டர் சிற்பம் உலகின் தலை சிறந்த படைப்புகள்ல ஒன்னா கருதப்படுது. பியாட்டர் சிற்பங்கிறது ஏசுவ மேரி மாதா தன் மடியில ஏந்திட்டு இருக்க மாதிரியான சிற்பம். டேவிட் சிலையையும் இவர் தான் வடிவமைச்சிருக்காரு. போப்பின் கல்லறையை கட்டும் வேலை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரோம் நகரத்தின் சிஸ்டின் சர்ச் சுவர்கள்ல இவரோட ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. இவர் வாழும் போதே இவரோட வாழ்க்கை வரலாறா 2 நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. இவரோட பியாட்டா மற்றும் டேவிட் சிற்பங்கள் உலக புகழ்பெற்ற படைப்புகளாகும். இத்தாலிய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு போற்றப்படுறாரு. இன்னைக்கு இவரோட பர்த்டே. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.